ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். மேட்சுக்கு வந்தாச்சு. காலேருந்து தூரிங்க நடக்குது. கனமாக வந்த பாடம் இல்லை, நின்ன பாடம் இல்லை. மழை வரும்னு சொன்னாங்க, ஆனால் தான் தூரிங்க நடக்குது. கனமாக வரல. இன்றைக்கி எங்கே போகிறதுன்னு தெரியல. காவாய்க்கு போகிறதா இல்லை இப்படியானா மேய்க்கிறதா? புல் ஈரமாக இருந்தால் மேயத்துக்கு கஷ்டம். எப்படி இருக்குதுன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அப்படின்னா அப்படியே தாங்கன்னா மேய்க்கணும். எதனா வெட்டி போகிறது கூட எதுவும் கிடையாது. காவாயில் இறங்கினாலும் வேப்பநாய் கிடக்குது, வெட்டி போடலாம். இந்த டைமில் துண்ணுவாங்க, மழை டைமில். நின்று மேய்ங்க. தூர கிளம்ப வந்தால் அவள் தான் உங்கள் கதை. பட்னி தான் இன்றைக்கி. கொஞ்ச நேரம் காஞ்சி புல் மேயட்டும், அப்புறமா எத்துமே விடலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும், தூரம் லைட்டாக விட்டுக்குது. பிசுன்னு தான் போடுது, கிணமெல்லாம் போடல. காஞ்சி புல் மேறாங்கன்னா அந்த புள்ளி மேய்வாங்க. கொஞ்ச நேரம் கடிக்கிட்டேன் இங்கே, அப்படியே பொறுமையாக ஓட்டி போகலாம். ஜாய்க்கு வேறு அலைஞ்சிங்கானான் இதுக்கும் அதுக்கும். ஏன்னா எதுனா இருக்குமா நான் பார்த்துக்கிறாரு. ஓடி போய் ஓடியான்ட்டார், பார்த்துட்டாரு. போ, நீங்களே இறங்குங்க. இறங்க. ஹேய், போ போ, இறங்கி போ. ஏய் கராச்சே ஓடு. ஹேய், இறக்கி டேய் இறங்கி போங்க. இறங்கி போங்க. வரேன், போ. அடாடாடாடாடா, என்ன பார்த்துங்க நீங்கள் கராச்சியா? மேலே பார்க்குறியண்ணா? காவாய்க்கு வந்தாச்சு. புல் ஈரமாக தான் இருக்குது, தண்ணி இருக்குது. சொட்டாக தண்ணிக்குது அப்படியே. மேய்ங்க 2 மணி நேரம் சிராப்பிடும். மழை கனமாக வந்தால் நல்லாயிருக்கும். வருமானு நான் தெரில. காலேருந்து தான் தூரிங்க நடக்குது. ஜாக்கி கீ வாங்கடா. மேலே நிற்கிறியா? வா, கீ வா. ஏய் அறிவே, அறிவே, நீ வீரனியா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலாம். கீவாடா. நேற்று பேர் முசுறு தெத்தி விட்டுலாம். ஓடியா, ஏன்னா ஓடி போட்டோம். அது ஒன்றும் பிடிப்பான். இப்போ தெத்தி விட்டுறான். ஆனால் தெரியல, பிடிக்கும். ஓட முடியல போடுது, வயசாகி போச்சு அவனுக்கு. ராசாத்துக்கு குட்டி இப்போ தான் அந்த பக்கம் முட்டுது. இன்னும் 10 நாளில் போட்டுருவான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் முட்டுது. காட்டுறேன் இருங்க. தெரிந்தா பாருங்கள். தலை முட்டுதா கால் முட்டுதா தெரில. இதோ இருக்குது, காட்டலாம் பார்க்குறேன். அதுன்னு போயினாக்கிறாவா ராசாத்தி விடாயா? திரும்பிட்டான் அந்த பக்கம். அப்புறமா காட்டுறேன். இன்னும் மடி அண்ணா விடல, முட்டை மடி எடுத்தாங்கிறா. பந்தல் இந்த பக்கம் தான் முட்டும். அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் முட்டிச்சுனா தான் குட்டி போடும் சீக்கிரமாக. போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் முட்டும். போகிற நேரம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் முட்டுவாங்க. மடி இப்போ தான் லைட்டாக தான் இறங்கிக்குது, இன்னும் இறங்கலை. இறங்கினா தெரியும். தூணுங்க. பை வேலை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே. மிஷி துவச்சிட்டு போதுங்களே. ஒரு தேவைடா தூணுங்க பார்க்கலாம். முதல்ல வெட்டி போட்டுருக்கணும். இப்போ கொஞ்சம் பசி ஆறிட்டாங்க. பை மேலே தான் நின்றுக்குது பேர் வெள்ளை குட்டியாம்மா. போய் வேப்பந்தாய தூண்ணா. நான் என்னடா துணுக்குறேன்றியா? குட்டியில் தோணதோட சரி. வாழ்ந்த பிறகு சுத்தமாக வேக வைக்க மாட்டேங்குது. மேலே இடத்துலையே தான் குறியாக்குதுங்க. இந்த பக்கம் வேறு வழிக்குது. தினால நான் வைத்து அடிங்க, அந்த எனக்கு அடிக்கல. இதுவும் கண்டுபிடிச்சிச்சிங்க. துணு ஏய், ஒரு தேவைடாமல் துணுங்க.
ஹே அவ்வளோதானா? இதுக்கு அப்படி பறந்தீங்க? ஹே அது சூத்து முன்னாடியே போ, அப்போ இடிக்க முடியும். அறிவே அது எங்கேயோ தூந்து அது பின்னாடியே போய் கிடக்குறேன். நீ தேடி சொன்ன. ஹே நேற்று வெட்டி போடுறது வந்து காலி பண்ணாங்க. இதுதான் நாளைக்கு காலி பண்ணுவாங்க. இதுதான் இல்லை, வெட்டி போகிறதே கிடையாது நான். ஏன்னா மேய் ராசா எங்கே போகிறேன்? இப்படியே திரும்ப போகலாம். இப்படியே போ. ஹேய் யாருக்கு அப்படியே திரும்ப. இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது. இந்த பக்கம் போனால் வழிக்கு இது ஏறி போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போய் மேய்ச்சிக்கிட்டே போகலாம். ஹே ஆரம்பத்தில் எல்லாம் புல் மோந்து பார்க்குறான், அப்புறம் தான் மேயுதுங்க. போய் போக டேஸ்ட்டாகுது அடுங்குது, நல்லா மேய்கிறாங்க. ஏய் குட்டிமா அப்படி திரும்ப. சரி மேய்ங்க. அதுக்கு முன்னே விட்டு உக்காந்துங்க கிடப்பேன். இப்போ இதுங்க அலைய வைக்குதுங்க என்ன. அந்த ஆளுங்க 2 ஆடு இறந்து போச்சு. அதுங்க தான் கரெக்டு. குதிரையும் நோத்தி அம்மு. முதல்ல அம்மு தான் இறந்தா, அதுக்கப்புறம் குதிரை இப்போ தான் இறந்தா. ஏதோ 2-3 மாதம் ஆகுது. அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் கிடையாது. மாடு மேய்ஞ்சி கிடக்கும், எங்கேயுமே ஓடாதுங்க. இதுங்க தான் அலைய வைக்குதுங்க என்ன. அதுங்க ஓய்ங்க அந்த இதெல்லாமே இருக்கும். அதுங்களும் முதல்ல அடங்காமல் தான் இருந்தது, அப்புறம் எப்படியோ பழகிட்டேன் அதுங்களை. அதோட முன்னாடியே தான் வந்து கிடக்கும். ஆள் இல்லைன்னா போதும், ஒரு குரல் கத்துவா போகிறவா மொத்தாட ஓடியாந்துடும் அப்படியே. ஜாக்கி போகலாமா? அதுங்க தண்ணிக்கு பார்க்குது. வருஷத்தில் குளிச்சுட்டு தான் வஞ்சிங்க. வெயில் காலையில் ஓட்டி மலை காட்டுறதுக்கு ஒரே போய் காட்டிக்கலான்னு விட்டேன். தண்ணிக்கு பார்க்குறாங்க. இல்லை கொஞ்ச நேரம் மேய்ச்சினா போகலான்னு பார்க்குறேன். எப்படி பறக்குதுங்க இதுங்க. மேலே ஏற்றுல ஏக்கரா கருவாச்சு. அந்த பக்கம் ஏறி மேலே அது வரைக்கும் ஏறிட்டான். அவரை இறங்கி போட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போகலாம். மேய்ஞ்சினா போங்க. போகலாம் வேணா ஜாக்கியா? ஜாக்கி பியாவும் இப்பரா போகலாமா? உனக்கு பசிக்குதா? போட்டலாம். அப்புறம் என்ன, சோறு எத்தார அன்றைக்கி வரமாட்டான், கம்மியாக தரமுறை அன்றைக்கி தான் வருவான். நேற்று அதிகமாக தான் தான் இன்றைக்கி வரமாட்டான் நினச்சி கம்மியாக தாந்தேன். என்னடா ஜாக்கியா எப்படி தெத்தி விட்டியா? இந்த பக்கமாக போகலான்னு வந்துட்டு அந்த பக்கம் ஏற முடியல. ஏறத்துக்குள்ளே வைக்கி வீறேன். நேற்று 2-3 வாட்டி வைக்கிட்டேன். அதான் இப்படி வழக்கம் போல் போகிற வயலில் அந்த வயலே போகலான்னு போகிறேன். பொறிக்கினே போட்டோம். ஹே அந்த வேலை போகிற வரல, அதோட நின்று போச்சு. வரும்னு பார்த்தா வரவே இல்லை. நைட்டுக்காவது வந்தால் நல்லாயிருக்கும். கடாக்கு தானே, காற்றே ஓட்டலை. நைட்டாவது வருமா வராதா தெரில, பார்ப்போம் வருதான். நான் அந்த வயலில் ஏறத்துக்கு வர்றாரு இவர். ஹேய் போ கிளம்பிட்டாங்க. அந்த பக்கம் பைக்கு ஏறிட்டு போதே, அப்படி போய் ஏறலாம். ஹேய் போங்க அப்படி கையில் எதோ மேலே பார்க்குறா போய் ஏறத்துக்கு. போங்க அப்படி போய் ஏறலாம். போ கையில். நான் இந்த பக்கம் ஏற முடியாது. போ நீங்கள் ஏறிடுவீங்க, ஏன்னா எப்படி ஏறத்த? டேய் ஹேய் 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 போ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹேய் போ.